ஹலோ ஆல், 21 ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தூர்தர்ஷனோட தமிழ் சேனல் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பார்த்துருந்தோம். இதற்கு முன்னாடி அது பொதிகை டிவின்னு இருந்தது. அதோட நேமை சேஞ்ச் பண்ணி டிடி தமிழ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய சீரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சீரியல்லாம் ரொம்ப கமர்ஷியலான சீரியல் கிடையாதுங்க. தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி போட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மகாகவி பாரதி பற்றிட்டு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு வசனங்கள் இடம்பெறுதோ அதை விட வந்து பாரதியாரோட கவிதைகள் அதிகமாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்துட்டு மெகா கிளீனிங் டிரைவ் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தூய்மையான சென்னை. இதுதான் அவங்களோட முக்கிய நோக்கம். அந்த வகையில் இப்போ மரக்கழிவுகள், அதாவது தாவர கழிவுகள், மரத்தில் இருந்து விழுற இந்த இலை, கிளைகள், இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது 46.71 டன்ஸ் தாவர கழிவுகள் மட்டும் அப்புறப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் விரைவில் பள்ளிகள் பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்த போகிறோம்னு சென்னை மாநகர காவல்துறை சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பள்ளிகளின் முன்பு சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது. சென்னையில் ஏற்கனவே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதுவும் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் கேம்பஸ்லாம் ஹெவி டிராஃபிக் இருக்குது. ஸோ இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த பள்ளிகள் பாதுகாப்பு மண்டலம் வந்துட்டு உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெற்றோர்கள், ஆசிரியர் கழகம், வார்டன் அமைப்பு, இது எல்லாருமே இணைந்து இந்த மண்டலத்தை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரயான் 3 பற்றி அதோட திட்ட இயக்குனர் திரு வீர முத்துவேல் அவர்கள் வந்து கொஞ்சம் பேசியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு சயின்ஸ் ரிசர்ச் எக்ஸ்போவில் வந்து பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனும் டீட்டெயிலாக நாங்கள் வந்துட்டு பண்ணியிருக்க அது ஆராய்ச்சியும் தென் ரிப்பீட்டட் டெஸ்ட்டும் தான் சந்திரயான் 3யோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் விண்வெளியில் அதிகமான குப்பைகள் இருக்குது. அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ விண்வெளியில் பயனற்ற செயற்கைக்கோள்களை அழிக்கும் திட்டம் வந்துட்டு விரைவில் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட சாதக பாதகங்கள் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு தடவை, அதாவது ஒரு எலெக்ஷன் வந்துட்டு ஒரே தடவை வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய எலெக்ஷன் மிஷின்ஸ் தேவைப்படும் இல்லையா? அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ 2 இடத்துக்கு வேணும். மக்களவை தேர்தலும் வேணும், மாநிலங்களுக்கும் வந்துட்டு தனியாக சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வேணும். அப்படிங்கும்போது 2 தடவை வந்து நம்ம எலெக்ஷன் பாக்ஸஸ் வைக்கணும். ஸோ ஒரு பாக்ஸை நம்ம வாங்கினோம்னா அது 3 தடவை தான், 3 எலெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 15 வருஷம் யூஸ் பண்ண வேண்டிய அந்த எலெக்ஷன் மிஷினோட காஸ்ட் வந்து 10,000 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 11,80,000 கவுண்டர்ஸ் வந்து இதற்கு தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா சட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு 5 சட்ட திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆர்டிக்கல் 83, 85 இது வந்துட்டு பாராளுமன்றம் அந்த தேர்தலுக்காக. தென் ஆர்டிக்கல் 173, 174, தென் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிக்கல் 356. இது எல்லாமே சட்ட திருத்தம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 10th ஷெட்யூலில் கூட நம்மளுக்கு சட்ட திருத்தம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கீம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஸ்கீமில் 5 சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஆர்டிக்கலை பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. 83 ஆர்டிக்கல் எதற்கு, 85 ஆர்டிக்கல் எதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. தென் 1951 இருந்துட்டு 1967 வரைக்கும் இதே மாதிரி ஒரே சமயத்தில் மக்களவைக்கும் மாநிலங்களோட சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்தியிருக்காங்க. பட் இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா 3 கட்ட எலெக்ஷன், உள்ளாட்சி மன்ற எலெக்ஷனும் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்தே நடத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ நம்மளோட டூரிசம் வந்துட்டு பயங்கரமான லெவலில் போய்கிட்டு இருக்கு. எக்கோ டூரிசம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. வெட்லேண்டை, இந்த ராம்சார் சைட்டெல்லாம் வந்துட்டு பாதுகாப்போம் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம நிறைய ஈடுபட்டுருக்கோம். அந்த வகையில் ராம்சார் சைட்ஸில் வந்து ஒரு வெட்லேண்ட் டூரிசம் வந்து மேற்கொள்வதற்கான முயற்சிகளை இந்திய அரசு வந்து மேற்கொண்டிருக்காங்க. முக்கியமாக சில்கா லேக் ஒடிசா, சுல்தான்பூர் பேட் செஞ்சுரி ஹரியானா, இந்த மாதிரி ஒரு 5 பிளேசஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் 14 சைட்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த வெட்லேண்ட் டூரிசம் ஏற்படுத்த போகிறாங்க. காவிரிப்பாக்கம் டேங்கின் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்
சென்னை நகரோட குடிநீர் தேவைகளை ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய சோர்சஸ்லேருந்து குடிநீரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் காவிரிப்பாக்கம் டேங்க் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதில் வந்துட்டு புதுசாக சென்னையோட குடிநீர் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கான வேலைகள் நடைபெற்றுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்காக கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுற மெடிசனோட லெவல் 3 times ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவத்தோட நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக அதில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது NCDக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மருந்துகளை கொள்முதல் செய்வாங்க இல்லையா, அதோட லெவல் வந்து 3 times முன்னதை இருந்த விட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொட்டென்ஷியல் தெரபிக் ஆன்டிபாடி அதாவது ஆன்டிபாடி வந்து நம்ம நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆன்டிபாடி தெரப்பி வந்துட்டு ஸ்னேக்கோட பைட் அந்த வெனமை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. பட் அதோட ஆஃப்டர் அந்த வெனமோட இம்பேக்ட் இருக்கும் இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு அதோட இம்பேக்டை வந்து ஆனால் ஜாஸ்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரீசன்ட் ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. குடியரசு தின அணிவகுப்பு முதன்முறையாக முப்படையை சேர்ந்த பெண்கள் பிரிவு வந்து பங்கேற்கிறாங்க. இதற்கு முன்னாடியும் பெண்கள் பிரிவு முப்படையிலேருந்து வந்து பங்கேற்றிருக்காங்க. பட் இந்த தடவை வந்துட்டு கம்பைண்டாக பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய இசைக்கருவிகளை வாசித்தபடி 100 பெண் கலைஞர்கள் வந்து முதல் தடவையாக அணிவகுப்பு நடத்துகிறாங்க. அதுபோக இந்த சுதந்திர தின விழாவில் பெண்களுக்கு என்று வந்துட்டு தனியாக நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக நிறைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்வாங்க இல்லையா, அதில் ISROவில் வேலை செய்கிற பெண் விஞ்ஞானிகள் நிறைய பேர், இந்த மாதிரி நிறைய பெண் ஆளுமைகளுக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கான இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். இது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.